யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோலோவில் கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம போன சீசன் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, சோலோவில் கிராண்ட் மாஸ்டர் போகிறது அப்படின்ட்டு. ஸோ அதில் சொல்ல போகிற விஷயம் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், 100% சொல்கிறேன் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போயிடலாங்க. என்ன அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம், அது நம்ம இடையில தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? நீங்கள் 100% நான் சொல்கிறேன், நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, ப்ரோ நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வெறித்தரும் ப்ரோ, அது யூஸ் பண்ணி நான் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் முழுக்க நான் கேரண்டி தரேன். அதில் வந்து நீங்கள் 1% கூட நீங்கள் வந்து தப்பு பண்ணணுமோ இல்லை வந்து ரைட்டாக பண்ணணுமோலாம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி டோர்னமெண்ட்டில் எங்களை வெறித்தனமாக அடிச்சு விட்டாங்க, ஓகேங்களா? வெறிப்பேற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இதை வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து மாற்றிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ வந்து வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பக்காவாக தோணுச்சுன்னா, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் அது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு 15,000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேங்க. மறக்காமல் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற நீங்கள் எல்லோரும் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். சரி, ஓகே கேஸ், வாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அந்த ஒரு மெயினான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஸ்கில் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோனா, மேக்ஸிமம், கெல்லி, அப்புறம் முக்கியமாக ஒரு கேரக்டருங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் பலமாக எடுத்து சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ்ஸா கேரக்டர் எடுத்திருக்கேன். அது எதுக்காகன்னு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த வீடியோ இடையில சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்கோ பெட்டு, ஏன்னா எனிமிக்கு முன்னாடி நீங்கள் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. குரோனா பார்த்தீங்கன்னா குரோனா வந்து வெயிட்டான ஒரு கேரக்டர், ஓகேங்களா? ஸோ வந்து அவன்ட்டு நீங்கள் அதை இப்போ பார்ப்பீங்க கொஞ்சம் நேரத்தில் எதுக்காக அது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இறங்கினதுக்கான காரணம் இறங்குறது, ஓகேங்களா? மில்லில் எப்போதுமே பெர்மோடா இல்லைனா பார்த்தீங்கன்னா பெர்மோடா ரீமாஸ்டரு அது வந்தால் சோலோ மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் நான் இறங்குவேன். கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து பர்கட்ரி மேப் வந்து டெலிட் பண்ணிக்கங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது இந்த மில்லுக்கிட்ட இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டில் மட்டும் இறங்க. பெர்மோடா மேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ரீமாஸ்டர் மேப்பாக இருந்தாலும் சரி, மற்ற மேப்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லூட் எடுத்துகிட்டு, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி கீழே வந்து 1-2 லூட்டெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஏன்னா எனிமி வந்து ஆப்போசிட்டில் வந்தானா நீங்கள் வந்து அவன் வந்து எப்படி சொல்கிறது, அவனுக்கு தெரியக்கூடாது, ஓகேங்களா? அந்த இடத்துக்கு எனிமி வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஓரளவு லூட் வந்து கீழே போட்டு வந்துருங்க. லூட் எப்படி சொல்கிறது, ஆமோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கன்னோ ஏதோ போட்டு வந்துட்டு அது மாதிரி மேலே உட்காந்துங்க. அவன் ஏறி வரும்போது அடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஸ்கோப் போட்டு காமிச்சது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களை வந்து ஏடபிள்யூமோ இல்லை வந்து ஸ்கோப் போட்டு அந்த ஜன்னலில் உங்களை வந்து ஹெட் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக அந்த இடத்துலையும் ஒரு கண் வச்சுங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜோன் வரையும். ஃபஸ்ட்டு ஜோன் அங்கே வந்து அங்கேயே உட்காருங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஜோன் வந்து வேறு இடத்துல விழுகுது அப்படின்னா 90% 70% பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜோன் விழுகும், ஓகேங்களா? ஸோ விழலைன்னா அந்த இடத்துல வந்து இடத்த வந்து மாறி வந்துருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை இப்போ வந்து என்கிட்ட வந்து குரோனா இருந்துச்சு, அவன்கிட்ட வந்து குரோனா இல்லை. ஸோ வந்து என்ன காரணம், சோலோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க மீடியம் பிளேஸ் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பிளேயர்ஸாக வருவாங்களோ சோலோ மேட்ச்சில் மைனஸ் ஆயிருமா அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து மீடியம் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேர் மீடியம் பிளேஸாக தான் வருவாங்க. பேலன்ஸ் ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரோ பிளேஸாக வருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா சும்மா கேம்லேருந்து உருவாகி வந்த பாட்டாக இருக்கும். ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அட்டாக்கிங் இறங்கி, அதாவது புதுசாக விளையாட ஆரம்பிச்சு சும்மா சோலோ மேட்ச் எப்படி இருக்குன்னு ஆடி பார்க்கலான்ட்டு அப்படி வரவங்களாக தான் இருப்பாங்க. மற்றபடி இப்போ நான் அந்த மிஸ்ஸா கேரக்டர் எதுக்காக, இது தாங்க இப்போ நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 100% பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போக முடியும். ஸோ வந்து இந்த ஒரு ஸ்கில் இருந்தாலே போதுங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸா கேரக்டர் வெறித்தனமாக விட்டானுங்க. நீங்கள் அந்த மிஸ்ஸா கேரக்டர் எக்யூப் பண்ணிக்கிட்டு காரில் ஜீப் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை வந்து பைக் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஓகேங்களா? அவன் வந்து உங்களை சுடுறான், ஆனால் அவன் உங்கள் மேலே அடியே விழல, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. டோர்னமெண்ட்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை எக்யூப் பண்ணிட்டு வந்துட்டு கார்லையோ இல்லை பைக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் ஒரு ஸ்குவாடாக இருக்கோம். ஆனால் ஒத்தையாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது, வெறுப்பேற்றிட்டு போகிறான், அடிக்கவும் இல்லை. என்னடா அவன் மேலே அடியே விழ முடியுது, என்ன காரணம் கேட்டால் அப்புறம் தான் பசங்க சொல்கிறாங்க கேரக்டருக்கு அப்டேட் விட்டாங்கன்னா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு கார்லேயோ பைக்கில் போனால் அடிக்க முடியாது. எப்படி சொல்கிறது, அவன் காரில் வேகமாக ஓட்டிகிட்டு போவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேமேஜும் கம்மியாக தான் விழுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபுல் கண்ட்ரோல் மாதிரிங்க, அடி விழாது, ஃப்ரீசியஸ் மாதிரி. என்ன தான் அந்த காரில் போகிறோம் நம்ம அடித்தாலும் அடி விழுவாது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அல்ட்ராவாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அல்டிமேட்டாக எடுத்துகிட்டு இவனை நான் அடிச்சிருப்பேன் இந்த எனக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்களா. ஆனால் நான் வந்து உங்களுக்கு காட்டணும், எப்படி சொல்கிறது, எனிமிகிட்ட அடி வாங்க, அவன் சுடுறத நான் எனிமியை சுடும்போது அது என் மேலே அடி விழாது அப்படிங்கிறத நான் காட்டணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கலை. ஸோ இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். சோலோவில் இந்த மாதிரி தாங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அலைவ்ஸும் கம்மியாயிரும் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா. வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பைக்கில் போயிட்டே இருப்பேன் பாருங்கள்,
என்னை வந்து ஒருத்தன் வாஸ்டரில் அடிப்பான். அதை நான் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு காட்டாமல் ஸ்லோ மோஷனில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். வாஸ்டரில் என்னை வந்து சுட்டுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா என் மேலே எப்படி சொல்கிறது புல்லட்டே படாது ஓகேங்களா. அவன் வெறுத்து போயிடுவான். நல்ல ஒரு பிளேயர் அவனை நான் எப்படி கடைசி நேரத்தில் அடிக்கிறேன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஓகே guys, இந்த இடத்துல சோலோ மேட்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. இந்த மிஸ்ஸா கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூயா அடிக்கலாம் ஓகேங்களா. பூயா அடிப்பீங்களோ இல்லையோ, ஆனால் டாப் 2 ஏதோ ஒன்று வந்துடலாம். கடைசி நேரத்தில் பைக்கு காரணதும் கொளுத்தி விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அடியே விழுாது உங்கள் மேலே, அப்புறம் எப்படி கொளுத்தி விட முடியும் ஓகேங்களா. யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்காது. இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஆகிட்டாங்க. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது என்ன மாதிரியே வந்து எப்படா அதை நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி இது மாதிரி காரில் இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இவங்களால் அடிக்க முடியாது அப்படின்ட்டு. அவங்க இந்த காரணத்தினால தான் திம்புரா தைரியமாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து காரை ஓட்டிட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்குள்ளே கிராண்ட் மாஸ்டர் கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ 5000 பேர் தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. எனக்கு ஒரு 90% கன்ஃபார்மாக சொல்கிறேன் 5000 பேருக்குள்ளே கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஈஸியாக நீங்கள் எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் போகலாம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் இறங்கும் போது பவுண்டி ஓகேங்களா. ஸோ வந்து பவுண்டி எடுத்துங்க. இதுக்கு நான் பவுண்டி எக்கி பண்ணதுக்கு காரணமே அதுதான். நீங்கள் வந்து உங்களுக்கு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவன்கிட்ட வந்து இருக்கிற லூட்லாம் உங்களுக்கு தேவை ஓகேங்களா. ஸோ அவனே சோலோ பீஸு ஓரளவு தான் லூட் எடுத்து வருவான். ஸோ இன்னும் உங்களுக்கு லூட் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் அவனை அடித்து தான் எடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சோலோ மேட்ச் வந்து மேக்ஸிமம் வந்து லூட் தேவைப்படாதுங்க. நீங்கள் ஒரு இடத்துலேயே தான் சர்வே பண்ணி உட்கார போகிறீங்க. ஸோ அது அவ்வளோவா லூட்டு தேவைப்படாது. ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த லூட்டே தேவையில்லைங்கிற ஒரு பைக்கு கார் கிடச்சாலே போதும், நீங்கள் அருமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போய் அடிக்கலாம் ஓகேங்களா. அவன் வந்து நீ சுடுறதுக்காக இப்போ ட்ரை பண்ணுவான் பாருங்கள். எல்லாருமே நீ சுடுவாங்க, பைக்கை போட்டு கொளுத்திட வைப்பாங்க பாருங்கள். என்ன சுடுறாங்க பாருங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. என்னைய நான் பாட்டு ஜாலியாக போயிட்டு என்ன பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பைக்கில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டுறாங்க பாருங்கள். என்னை சுடுறான் பாருங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது, வெறுத்துருவான். யாரா அந்த கெட்ட வாசலை திட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. யாரா அவன் நம்ம முன்னாடி இப்படி போயிட்டுருக்கான், சுடவும் முடியல அப்படின்ட்டு யோசிச்சுனே இருப்பான். ஸோ அடுத்து என் தலையை இப்போ எப்படி அடித்து தூக்குறேன் பாருங்கள். இப்போ அந்த பிளேயர் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, ப்ரோ பிளேயர். அவன் இப்போ என் கையால் தான் அவன் சாவான். ஆனால் எலிமினேட் ஆயிரும் ஓகேலா. அதை அவனை விட்டு தூக்கிடுவேன். இப்போ பாருங்கள், கண்டிப்பாக அப்படி தான் விட்டு தூக்கிடுவேன். இவன் ஒருத்தன் காலியா எங்கே அந்த ப்ரோ பிளேயரை காணும், என்னை சுட்டவனை ஒருவேளை அவன் வேறு ஒருத்தனை தூக்கிட்டு வேறு ஒருத்தங்க எதுவும் சுட்டுட்டாங்களான்னு தெரில. அவன் வெறுத்து போயிட்டான் ஓகேங்களா. ஸோ இவனையும் போட்டு தள்ளிட்டேன். சுட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா, நான் சாகலை. அவன் வந்து வெறுத்து போயின்னா ஆக்கராடாவேன் அப்படின்ட்டு செம்மையாக இருக்குங்க. சூப்பராக நான் சொல்ல போனால் இப்போ அடுத்து இவனையும் தூக்கிடும் ஓகேலா. ஸோ வந்து இதோட மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ கைஸ், எப்படி இருந்துச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இறங்குற இடத்துல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த மில்லுக்கு பக்கத்தில் உள்ள வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரோ பைக்கோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஜீப்பு இல்லைனா லேம்போனி இல்லைனா பைக்கு ஏதோ ஒன்று கிடச்சிட்டா போதும். இன்னும் வந்து நான் ஆட்டோ வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா இப்போதைக்கு சீசன் ஆரம்பிக்கிறது முன்னாடி. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேலா. ஸோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் டெய்லி மிஷினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து போகிறதுக்காக தான் சோலோ மேட்ச் இந்த கார் எக்யூப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் போனேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ். மீண்டும் டூவோ வந்து எடுத்து போகிறேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். போய்ட்டு வரேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.